நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் ஹெல்மெட் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு தஞ்சை ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் போக்குவரத்து காவல்துறையினர் ஐஸ்கிரீம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். வேளாங்கண்ணி என்பது மிகப்பெரிய ஒரு சுற்றுலாதலம். இங்கு தமிழகம் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய இடம். இந்த சூழ்நிலையில் இந்த வேளாங்கண்ணி பகுதியில் விபத்தில்லா வேளாங்கண்ணி என்பதை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தஞ்சை ஜோதி அறக்கட்டளை, நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் வேளாங்கண்ணி நகர போக்குவரத்து காவல்துறை இணைந்து இன்றைய தினம் ஒரு சாலை விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து தெரிவிப்பதற்கு ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபுராஜ்குமார் அமைதி இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வேளாங்கண்ணி பகுதிங்கிறது மிகப்பெரிய சுற்றுலாதலம். இந்த இடத்துல வந்து பொதுமக்கள் வந்து விபத்து இல்லாம தங்கள் பயணத்தை தொடரணும், வெளியூர்ல இருந்து வரவங்களாம் பாதுகாப்பா போகணுங்கிற எந்த மாதிரியான விழிப்புணர்வு நம்ம எடுத்துக்கணும் சார்? நம்ம நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை விபத்தில்லாத ஊரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திட்டு வரோம். ஹெல்மெட் விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், சீட் பெல்ட் விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், படியில் தொங்கிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திட்டு வரோம். அதன் ஒரு பகுதியாக இன்று வேளாங்கண்ணி ஆர்ச் பகுதியில் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம், ஜோதி அறக்கட்டளை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறையின் கீழ் உள்ள வேளாங்கண்ணி நகர போக்குவரத்து காவல்துறை ஆகியவை இணைந்து இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த பெண்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு விலையில்லாத புடவையும் மற்றும் 4 சக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மது அருந்திருக்கிறார்களா அப்படிங்கிறத வந்து பிரீத் அனலைசர் மூலியமா செக் பண்ணி அது வந்து அவங்க மது அருந்தலை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு அவங்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு விலையில்லாத ஐஸ்கிரீம், ஜூஸ் மற்றும் புத்தாடை ஆகியவை வந்து இன்று வழங்கப்பட்டது. மேலும் காரில் வர்றவங்க கண்டிப்பாக மது அருந்தி இருக்கக்கூடாது, கண்டிப்பாக சீட் பெல்ட் அணிஞ்சிருக்கணும், பக்கத்தில் இருக்கணும் சீட் பெல்ட் அணிஞ்சிருக்கணும், பின்னாடி உட்காந்துருக்கணும் சீட் பெல்ட் அணிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி வேளாங்கண்ணி போக்குவரத்து ஆய்வாளர் திரு விஜய் லூர்து பிரவீன் அவர்கள் வந்து இன்னைக்கு அந்த பரிசுகளை இன்னைக்கு வழங்கி ஊக்கப்படுத்தினாங்க. மேலும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கண்டிப்பாக ஹெல்மெட்டும், 4 சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கண்டிப்பாக சீட் பெல்ட்டும் அணிந்திருக்க வேண்டும். குறிப்பாக யாருமே மது அருந்திவிட்டு வாகனம் இயக்கக்கூடாது, விபத்தில்லாத ஊரை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு. ஜோதி அறக்கட்டளையும் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலமும் பல்வேறு போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு, பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு காவலர்களும் இருந்து செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் நீங்க வேளாங்கண்ணியில இந்த நிகழ்ச்சி சிறப்பாக செஞ்சிருக்கிறோம். அதாவது வேளாங்கண்ணி என்பது மிகப்பெரிய சுற்றுலாதலம். இது வெளியூரிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் அங்கு வருபவர்கள் பாதுகாப்பான பயணம் செய்து மீண்டும் அவர்கள் சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும், அதேபோல் விபத்தில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காகவும் தஞ்சை ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் அந்தந்த மாவட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு மூலமாகவும் இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக இது பல்வேறு மாவட்டங்களிலும் இதுபோன்று நடத்தப்படும் என தஞ்சை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபுராஜ்குமார் அமைதி தெரிவித்திருக்கிறார். வேளாங்கண்ணியிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ்.